உலகம் முழுவதுமுள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். வெங்காயம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஆனியன் என்று சொல்லப்பெறுவது. இதிலே வெள்ளை வெங்காயம் என்று ஒரு வகை உண்டு. இது மருத்துவத்துக்காக பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த வெள்ளை வெங்காயத்தை வாங்கி ஒரு 20 கிராம் அளவுக்கு துண்டித்து அதை நெய்யிலிட்டு வதக்கி அதனோடு தேன் சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வருவதனாலே மெலிந்த உடல், நலிந்த உடல் தேர்ச்சி பெறும். உடல் உறுப்புகள் அத்துணையும் பலம் பெறும். மேனியும் மினுமினுக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதனோடு கூட இதய ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக வெங்காயத்திலே இருக்கின்ற அல்லீசின் என்கின்ற வேதிப்பொருள் ஆஸ்பிரின் என்கின்ற மருந்துக்கு இணையாக இருந்து குருதியை நீர்மைப்படுத்தி இதய ஓட்டத்தை சீர்படுத்தும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி ஒரு உணவு ஆகி, உணவுக்கு சுவை தருகின்ற ஒரு மருந்தும் ஆகி நமக்கு பயன் தருகிறது. ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி விட்டு அதை துண்டித்து அரைத்து ஒரு டம்ளர் நீரிலே கரைத்து ஓரிரு மணி நேரங்கள் அதை அமைதியாக வைத்திருந்து தெளிந்த நீரை மட்டும், அதாவது அரைத்த இஞ்சியினுடைய விழுது நீரிலிட்டு கரைத்து அதை தெளிய வைத்து அந்த தெளிந்த நீரை மட்டும் எடுத்து தேன் சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை ஒரு மண்டலம் பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகள் உறுதியாக செயல்படக்கூடியதாக இருந்து நமக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் மன தெளிவையும் தரக்கூடியதாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்தியன் ஜுஜுபே என்று சொல்லக்கூடிய ஒரு கனி, இலந்தை என்று சொல்லுவார்கள். இதை வடமொழியிலே பத்ரி என்று கூட சொல்லுவது வழக்கம். இந்த இலந்தை பழம் பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. வெயில் காலத்திலே நமக்கு நெல்லிக்காயை போல ஒரு அற்புதமான இறைவன் கொடுத்த வரமாக இது விளங்குகிறது. இந்த இந்தியன் ஜுஜுபே என்று சொல்லுகின்ற பொழுது மிகச்சிறிய வகையாக நாம் பார்க்கின்றோம். இதிலே பெரிய வகை இலந்தை கிடைப்பது உண்டு. சீமை இலந்தை, அது முட்டை வடிவிலே நாம் பார்ப்பது உண்டு. இரண்டுமே ஒரே மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன. இதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். விட்டமின் சி சத்துவம் செறிந்ததாக, இதிலே புளிப்பு சத்துவமும் அதிகமாக இருக்கிறது, இனிப்பு சத்துவமும் இருக்கிறது. ஒரு அஸ்ட்ரிஞ்சென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பு சத்துவத்தையும் இது பெற்றிருக்கிறது. இது கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவம் தன்னிச்சையாக இயங்கி செயல்பட்டு புற்றுக்கு காரணமாக இருக்கின்ற டாக்சின்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, மருந்தாக, உணவாக பயன் தருகிறது. இதை அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே கால்சியம் என்கின்ற சுண்ணாம்பு சத்துவம் நமக்கு போதிய அளவிலே கிடைப்பதனாலே எலும்புகளுக்கு பலம் தருகிறது, மூளை நரம்புகளுக்கு நலம் தருகிறது. விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலே அதுவும் நோய் எதிர்ப்பு சத்துவத்தை போக்குகிறது. குடலிலே இருக்கின்ற நோய்களை துரத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது.
பசியை தூண்டக்கூடிய அப்பிடைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது நமக்கு பயன் தருகிறது. இந்த இலந்தையை பருவத்திலே அதிகமாக கிடைக்கின்ற பொழுது அதை ஒரு வடை போல மிளகாய், கறிவேப்பிலை போன்ற தாளிய பொருட்களை சேர்த்து வடை போல செய்து வைத்துக்கொண்டு வருடம் முழுவதும் கூட வற்றல் போல பயன்படுத்துவது வழக்கம். இதனாலே ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக, நௌசியா வாமிட்டிங் என்கின்ற நிலையிலே குமட்டல் வாந்தியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட செரிமான சீர்கேடுகளை போக்கி டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையை இது தருகிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, கண்களுக்கு கூர்மையை தருகிறது. இப்படி பல்வேறு நலங்களை பெற்றிருக்கின்ற இந்த இலந்தை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்தாகும் உணவுன்ற வகையில் இலந்தை பழத்தை பயன்படுத்தி நெஞ்சில் சேர்ந்து உள்ள சளியை அகற்றி சுவாச பாதையில் ஏற்படும் அழற்சியை போக்கக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் பசியின்மை, சுவையின்மை, வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாட்டு இலந்தை பழம், கல்லுப்பு, வெல்லம், மிளகாய்த்தூள். இந்த இலந்தை பழம் காடுகள்லேயும் சாலை ஓரங்கள்லேயும் தானாக வளரக்கூடிய ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பழம். இது சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த இலந்தை பழத்தில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை, இந்த குழகுழப்பு தன்மை நம்ம குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் புற்றுநோய் தடுப்பு மருந்தாகவும் செயல்படுறதுனால நமக்கு சீசனில் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இலந்தை பழம் நம்ம சாப்பிட்றது நல்லது. இந்த இலந்தை பழத்தை பாதுகாத்து அதை பதப்படுத்தி இலந்தை வடை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது நமக்கு வருடம் முழுக்க நம்ம வச்சுக்கலாம். அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம், மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ இந்த நன்கு கனிந்த இந்த இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். இதை உடைச்சோம்னா இது உள்ள தோல் கொஞ்சமாக தான் இருக்கும், சதைப்பகுதி மிக குறைந்த அளவில் தான் இருக்கும், கொட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கொட்டைகளை நம்ம நீக்கிட்டு இந்த சதைப்பகுதியும் தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதோட சுவை பார்த்தோம்னா நல்ல கனிந்த பழங்கள் இனிப்பு புளிப்பு சுவையாக இருக்கும், அதோட தோல் துவர்ப்பு சுவையாக இருக்கும். இலந்தை பழம் எடுத்துக்கலாம். இதோட கல்லுப்பு, நம்ம பனை வெல்லம் அல்லது கரும்பு வெல்லம் எது வேணாலும் பயன்படுத்தலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு வயிறு புண்ணாகும். அதனால் குறைந்த அளவில் மிளகாய்த்தூளில் இருக்கக்கூடிய காரம் சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இதில் எல்லா சுவையும் வரணுன்றதுக்காகவும் நம்ம காரம் சேர்க்குறோம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இது நம்ம உலக்கையில் இடித்தோம்னாலோ அல்லது அம்மியில் இட்டு அரைச்சோம்னாலோ இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இலந்தை பழ பச்சடி இப்போது தயாராகிடுச்சு. இது நம்ம நிறைய பழங்கள் சேர்த்தோம்னாலும் மிக குறைந்த அளவில் தான் வரும். அதே மாதிரி இது ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையாக இருக்குன்றதுக்காக நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். நம்ம ஒருத்தர் ஒரு தேக்கரண்டி அளவு அதிகபட்சமாக எடுத்துக்கலாம். இது போன்று நம்ம பச்சடி தயார் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம விளாம்பழத்தை எப்படி வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இலந்தை பழம் கிடைக்கும் பொழுது இப்படி தயார் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அப்படியே கொடுத்தா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, அதோட சுவை பிடிக்காது. இது போன்று நம்ம வெல்லத்தோட மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்பொழுது நன்கு சுவையாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இலந்தை இலையையும் நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இலந்தை செடியில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து நல்ல மைய அரைச்சிட்டு ஒரு சிறிய எலுமிச்சங்காய் அளவு எடுத்துக்கணும். அதை 1/2 டம்ளர் அளவுக்கு மோரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது அது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கடுப்பு, மலக்குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். இலந்தை பழம், கல்லுப்பு, மிளகாய்த்தூள் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த பச்சடி ஒரு தேக்கரண்டி அளவு தினம் ஒரு முறைன்னு 3 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் பசியின்மையை போக்கி சுவை நரம்புகளை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இந்த இலந்தை பழத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேரையர் என்கின்ற சித்தர் கொண்டையாம் இலந்தையை கொள்ளுகின்ற போதினில் உடலினில் மண்டிய நோயெல்லாம் மாய்ந்து போய் விடுமே என்று சொன்னார். உடலில் மண்டிய நோய்கள்,
மண்டிய என்றால் பெருகிய பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது என்று சொல்லியிருக்கின்றார். அடிக்கடி இந்த இலந்தையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உடலிலே வந்த அத்துணை நோய்களையும் மாய்ந்து போகச் செய்யக்கூடிய, மாய்ந்து என்றால் விட்டு விலகி போகக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது என்று இதனுடைய பெருமையை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இலந்தை ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இதில் இருக்கின்ற நார் சத்துவம், ஃபைபர் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. செப்பனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மை மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. கால்சியம் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சத்துவை தரக்கூடியதாக, தோலுக்கு, எலும்புக்கு, மூளைக்கு அத்துணைக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய சுவை புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் சேர்ந்து இருப்பதனாலே பசியை தூண்டக்கூடிய, செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இலந்தை பழம் மிகச் சுவையுடையது என்றாலும் இதனுடைய இலந்தை இலைகள் ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்றன. இந்த இலந்தை இலைகளை எடுத்து சுத்திகரித்து நீர் விட்டு அரைத்து அதை ஒரு நெல்லிக்காய் அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை பாலோடு பருகி வருகின்ற பொழுது நவ மூலங்களை, குறிப்பாக சீழ் மூலம் என்று சொல்லக்கூடிய மூலத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, மலக்குடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும் இதனுடைய இலை விழுது விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. இங்கே இந்த இலந்தை பழத்தோடு மிளகாய், வெல்லம், உப்பு சேர்த்து ஒரு துவையலாக நாம் செய்திருக்கின்றோம். இதை உணவுக்கு உடனாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அத்துணை மருத்துவ குணங்களையும் இது நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இலந்தை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.